ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சென்னையிலேருந்து மகாபலிபுரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு கோயம்பேட்டிலேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குது. பாண்டிச்சேரி போகிற எல்லா பஸ்ஸுமே மகாபலிபுரம் பைபாஸ் ரோட்டில் நிற்கும். மகாபலிபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு ஆட்டோவில் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நானும் என் சிஸ்டர்ஸும் தான் இந்த மகாபலிபுரம் டூர் போனோம். சண்டே மார்னிங் போனோம். பஸ்ஸில் கூட்டமே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. மகாபலிபுரம் சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. தலசேன பெருமாள் கோயில், பீச் இருக்குது, லைட் ஹவுஸு, 5 ரதாஸ் என்று அழைக்கப்படுகிற பஞ்சபாண்டவர் ரதம் இருக்குது. நீங்கள் மகாபலிபுரம் போனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மகாபலிபுரமில் வெஜ் ஹோட்டலும் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிலம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த தலசேன பெருமாள் கோயிலில் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டா நல்லபடியாக தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. மகாபலிபுரம் என்று ஏன் பேர் வந்துச்சுன்னா, மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய பேரை தான் மகாபலிபுரம் என்று அழைக்கிறாங்க. வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்திக்கு இங்கே இந்த மாதிரி ஊருக்கு மகாபலி என்று பேர் வருமாறு வரமளிக்கிறாரு. அதனால தான் இந்த ஊருக்கு மகாபலிபுரம் என்று பெயர் வந்ததாகவும் கூறுவதுண்டு. நாம் இப்போ வந்திருக்கிறது தலசேன பெருமாள் கோவில். இந்த கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. உள்ளேயே ஆட்டோலாம் கூட வருது. கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. கார் பார்க்கிங்குக்கு இங்கே எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. பெருமாள் இந்த மாதிரி நிலத்தில் படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறதால தலசேன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறாரு. இந்த மாதிரி தான் இருப்பார் பெருமாள் உள்ளே பார்க்குறதுக்கு. எல்லா கோயில்லையுமே பெருமாள் ஆதிசேஷன் மாரி பள்ளி கொண்ட மாதிரி இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் பூமியில் படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறதால தலசேன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறாரு. இந்த மாதிரி பெருமாளை நம்ம வேறு எங்கேயுமே காண முடியாது. இந்த தலசேன பெருமாள் காலுக்கடியில் புண்டரீக மகரிஷி என்ற முனிவர் இருப்பதையும் நாம் காணலாம். உள்ளேயே அர்ச்சனைக்கு தேவையான பழங்கள் எல்லாமே விற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சின்ன சின்ன சிற்பங்கள் கூட அழகாக வடிவமைச்சிருக்காங்க கோயிலுக்குள்ளே போகும்போது. இங்கே பெருமாள் தலசேன பெருமாள் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் தெரியுமா? இந்த புண்டரீக மகரிஷி 1000 தாமரை மலர்களை இங்கே இருக்கிற குளத்தில் வளர்க்குறாரு. அவர் இந்த தாமரை மலர்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவில் இருக்கிற பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கடல் அலைகளால் ரொம்ப கடுமையாக இருந்ததால் அவரால் போயிட்டு பெருமாளை சந்திக்க முடியல. அந்த காலத்துலலாம் கடவுள் மனிதர்களிடம் நேரடியாக பேசுவாங்க. அவர் பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சிக்கிறாரு. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கையாலேயே சில வருட காலம் இது பண்ணுறாரு. அப்படியும் முடியல. பெருமாள் அவரை சோதிக்க விரும்பி வயதான ஒரு கோலத்தில் வராரு. வயதானவராக எனக்கு ஏதாவது சாப்பிட தரீங்களா என்று கேட்கிறாரு. பெருமாள் வயதான ஒரு கோலத்தில் இந்த புண்டரீக மகரிஷியும் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் போயிட்டு சாப்பாடு கொண்டு வரேன், இந்த மலர்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டி இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வயதான ஒரு குளத்தில் வந்த பெருமாள் அந்த புண்டரீக மகரிஷி திரும்பி பார்க்கும்போது அங்கே பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறத பார்க்குறாரு. அவர் மேலே அங்கே இருக்கிற பூக்கள், அந்த 1000 பூக்கள், தாமரை பூக்கள் எல்லாம் பெருமாள் மேலே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சிட்டு அப்படியே நின்றுடுறாரு. அதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. பெருமாளே பக்தருக்காக இங்கே படுத்திருக்கிறதால இந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் தலசேன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறாரு. ஆழ்வார்களில் 2ஆம் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்த ஸ்தலமாகவும் இந்த கோயில் விளங்குகிறது. 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும். வராக கஷேத்திரமாகவும் இந்த கோயில் கருதப்படுகிறது.
இன்னொரு கதையும் இருக்குது. மல்லேஸ்வரன் என்ற அரசன் வந்து தினமும் 1000 பேருக்கு உணவளித்து வந்திருக்கான். அவன் வந்து திடீர்னு அந்த மாதிரி உணவளிக்கிறத நிறுத்தி விடுறான். இதனால் ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உணவு இல்லாமல். இதை பார்த்து முனிவர்கள் அவனுக்கு சாபம் கொடுக்குறாங்க, நீ முதலையாக பிறப்பாய் என்று. அதன்படி அந்த மல்லேஸ்வரன் என்ற அரசன் இந்த குலத்தில் முதலையாக பிறக்கிறான். அவன் செய்த தவறுக்கு அவன் ரொம்ப வருந்துகிறான். அப்போது இந்த இடத்திற்கு புண்டரீக மகரிஷி வருகிறார். அவரிடம் தன் சாபத்தை கூறி தன்னை விடுவிக்குமாறு கேட்கிறான். புண்டரீக மகரிஷி, நீ இந்த குளத்தில் உள்ள 1000 இதழ் கொண்ட தாமரை மலர்களை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் உன்னது சாபம் நீங்கும் என்று சொல்கிறாரு. அவனும் அந்த மலரை பறித்து புண்டரீக மகரிஷியிடம் தருகிறான். அவன் பெருமாளிடம் சொல்லி அவனுடைய சாபத்தை நீக்குகிறார் முனிவர். இப்படியும் இன்னொரு கதை இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து கடற்கரை கோவில். இது கடற்கரையோரம் அமைந்திருப்பதால் கடற்கரை கோயில் என்ற இங்கே இதை அழைக்கிறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு இங்கேயே நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மிக பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. இந்த கோயில் கட்டியவர் வந்து பல்லவ மன்னர் ராஜசிம்மன். கிபி 8ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் மூலவர் வந்து சிவன் மற்றும் பெருமாள். கடற்கரை ஓரத்தில் இந்த கோயில் அமைந்திருப்பதால் இதை கடற்கரை கோயில் என்று அழைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த கடற்கரை கோயில். நம்ம சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்தால் இவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்த கடற்கரைக்கிட்ட போகணும்னா திருப்பி இதேமாரி நடந்து வந்து வெளியில் வந்து தான் கடற்கரைக்கிட்ட போக முடியும். இங்கே சிவன் சன்னதி இருப்பதை நாம் காண முடிகிறது. இங்கே பாருங்க, நந்திலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. கோயிலை சுற்றி அமைச்சிருக்காங்க. சிவன் பார்வதி சிலையை தான் நாம் இப்போ பார்க்குறோம். இங்கெல்லாம் வந்து டிசம்பர்லலாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேட் நல்லாயிருக்கும். ஏப்ரல் மேலெலாம் வந்தோம்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். தலசேன பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே மொத்தமாக 7 கோயில் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. எல்லாமே இந்த கடலுக்குள்ளே போயிருக்கு. மற்ற 6 கோயில்களும் இப்போ எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு கோயில், தலசேன பெருமாள் கோயில் தான். நீங்கள் மகாபலிபுரம் வந்தால் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே சிதிலம் அடைஞ்சிருக்கு சிலை. எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இது பல்லவர் கால முறைப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். பீச்சுக்கிட்ட போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அவங்க சங்குனால மாலை அந்த மாதிரி வளையல்லாம் கூட விற்கிறாங்க. இங்கே பேகு எல்லாமே, பொம்மைகள் எல்லாமே நிறைய விற்கிறாங்க. சீப்பாகவே இருந்தது.
நிறைய சங்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். கீ செயினில் நம்ம பேர் கூட அதில் எழுதி தராங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய குதிரைகள், நிறைய மக்கள் வருங்க. இந்த கடற்கரை வித்தியாசமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கடற்கரைக்கு வரத்துக்கு எதுவும் சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ தான் இதுக்கு. அடுத்து நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ஃபைரதாஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த பஞ்சபாந்தவர் ரதத்துக்கிட்ட தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஃபைரதாஸ்க்கு 100 rupees கேட்குறாங்க ஆட்டோவில். ஒரு 10-15 minutes ஆகுது. நம்ம நடந்து வர முடியாது, அதனால் ஆட்டோவில் தான் வந்து ஆகணும் இங்கே வரணுன்னா. இதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஃபைரதாஸ் வந்து ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட கோயிலாகும். இதுக்கு வந்து அர்ஜுனர் ரதம், திரௌபதி ரதம், பீமர் ரதம், யுதிஷ்டன் ரதம், நகுலன் சகாதேவன் ரதம் என்று தனித்தனியாக இருக்கிறது. அதுதான் 5 ரதம் கோயில் என்று அழைக்கிறாங்க. இந்த 5 ரதம் கோயிலில் உருவ வழிபாடுன்றது எதுவும் இல்லை, வழிபாடு எதுவும் இங்கு நடத்தப்படவில்லை என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது வந்து தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக இது விளங்குகிறது. இதுவும் யுனெஸ்கோவின் கீழ் வருகிறது, அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இது வருகிறது. இங்கே உள்ள இந்த யானைகிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த யானை வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நடுவில் இருக்கிற பெரிய ரதம் மாதிரி இருக்கிறது தான் பீமர் ரதம் என்று அழைக்கப்படுது. பஞ்ச பாண்டவர்கள் ரதம் என்று அழைக்கப்பட்டாலும் இங்கே வந்து கடவுள் சிலைகள் எதுவும் வைத்து வணங்கப்படவில்லை. இதுதான் பீமர் ரதம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டாலும் இன்றளவும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு, இந்த சிற்பக்கலைக்கும் இந்த 5 ரத கோயில்கள் சான்றாக விளங்குகிறது என்பதை நாம் காணலாம். எவ்வளோ அழகாக இந்த ஒரே கல்லினாலேயே ஒவ்வொரு ரதமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் மகாபலிபுரம் வந்தால் கண்டிப்பாக இதையும் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறமா நம்ம போகிற இடம் வந்து கிருஷ்ணர் பட்டர் பால் என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை வந்து 250 டன் எடை கொண்டது. 1200 ஆண்டுகளாக இது இதே இடத்தில் இருக்கிறது, விழாமல் அப்படியே இருக்குது. 20 அடி உயரத்தில் 45 டிகிரி கோணத்தில் இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை இப்படியே இருக்கிறதாம். இது பார்ப்பதற்கு அதிசயமாக இருக்குது. இங்கே கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டைக்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு இயற்கை பாறை ஆகும். அந்த டிக்கெட் 40 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலே இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நம்ம வந்துடலாம். தனித்தனியாக என்ட்ரி டிக்கெட் வாங்க தேவையில்லை. இந்த கிருஷ்ணர் பட்டர் பால்லேருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸுக்கு தனியாக நம்ம 10 rupees வாங்குவாங்க, அலோவ் பண்ணுறாங்க லைட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கும். இது லைட் ஹவுஸ் போகிற வழியில் இருக்கிறது. அழகான சிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து சின்ன விநாயகர் கோயிலும் இருக்குது லைட் ஹவுஸ்க்கு போகிற வழியில். அப்புறமா இந்த கோயிலும் இருக்குது. இந்த கோயிலில் இந்த மாதிரி சிற்பங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. ராயர் கோபுரம் என்று இந்த இடத்த அழைக்கிறாங்க. இங்கே மொட்டையாக இருக்குது, கோபுரமே இல்லை. இங்கே நிறையா சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன குளம் மாதிரி இருக்குது. நிறைய அள்ளி மலர்கள்லாம் மலர்ந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படியே டைரெக்டாக போனால் லைட் ஹவுஸ் வந்துடும். லைட் ஹவுஸ்க்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க தனியாக. இந்த லைட் ஹவுஸ் மேலே நின்று நம்ம பார்த்தா மகாபலிபுரம் ஃபுல்லாகவே நம்ம அழகாக பார்க்க முடியும். ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்த மாதிரி இருந்தது இந்த சிற்பத்தெல்லாம் பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து அர்ஜுனர் தபசு என்று அழைக்கப்படுது. பாசுபதாஸ்தம் என்ற அசுரத்தை பெறுவதற்காக அர்ஜுனன் வந்து தபம் செய்கிற மாதிரி இருக்கிற காட்சி தான் நம்ம இப்போ பார்க்குறது. முனிவர்கள், தேவர்கள், நாகர்கள், இந்த மாதிரி யானைகள் இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே சிற்பத்தில் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த யானை கீழே கூட நிறைய சின்ன சின்ன யானைகள் இருப்பதை நாம் காண முடியுது. இன்னொரு கதை கூட இருக்குது. பகீரதன் என்ற அரசன் வந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் இருப்பதை போன்ற காட்சி சித்தரிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதுவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். இதையெல்லாம் பார்த்துட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எங்கள் ட்ரிப்பும் முடிஞ்சுது. இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.